டேய் கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லா அப்டேட்டும் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். அடடே ஓப்பனிங்கே அதிரி புதிரியால இருக்கு. எப்பவுமே பிளாக்க வச்சு ஆடுற சீதாராம இப்ப ஒயிட் வச்சு ஆட போறாரு. ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வச்சிருக்காரு. இவ அதுக்கு தகுந்த செக் வச்சிருக்கா. ஆஹா, அடுத்த சிப்பாயும் வந்துட்டாரே. அவன் என்ன பண்ணாலும் அதையே பண்றாளே. சிப்பாய் வச்சா சிப்பாய் வைக்கிறா, குதிரையை வச்சா குதிரையை வைக்கிறா. பெரிய ஆட்டக்கறியா இருப்ப போல இருக்க. என்ன இது, குதிரையை விட்டு கொடுத்துட்டாளே. முந்திரி கொட்டை மாதிரி ஆனா இப்படித்தான் மந்திரியை வச்சு தூக்கிடுவாரு. ஆஹா, அவளும் தூக்கிட்டாளே. ஒருவேளை இவ ஜெயிச்சிருவாளோ? ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்குது. அதான பார்த்தேன். சீதாராமனா கொக்கா ராணிய இறங்கிட்டான்ல. முதல் சம்பவம் ஒண்ணு. ஆஹா, சிப்பாய வைக்கிறாளே. ரெண்டு. பரவாயில்லையே, தொடர்ச்சியா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானே. அடேங்கப்பா, நீ என்ன பண்ணாலும் சரி சீதாராமன் கிட்ட இருந்து ராஜாவை காப்பாற்றவே முடியாது. பேக் அடிச்சிட்டான். மாமா சேஃப். சீதாராமன் கூட விளையாடுறதுக்கு பயப்படுறா போல இருக்கு. ரொம்ப டென்ஷன்ல இருக்காளே. இவ கன்ஃபியூஸ் ஆனாலே மாமா ஜெயிச்ச மாதிரி தான். அடங்கொய்யாலே நல்லா விளையாடுறாளே. உங்க அப்பனை பொறுத்த வரைக்கும் செஸ்னா உயிர். கருணைன்றது அவங்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. சரிப்பா, பத்தியா? உமாதேவி, சிவா லைன்ல இருக்கான். ஐ லவ் யூ உமாதேவி. உனக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லவா? நீ எப்போ விளையாடணும்னு நினைச்சியோ அப்போவே ஜெயிச்சிட்ட. உங்க அப்பா அங்க உட்காந்து என்ன பாக்குறாரு தெரியுமா? நீ ஜெயிக்கணும்னு ஆடுற ஒவ்வொரு மூவிலையும் நீ எவ்வளவு என்ன காதலிக்கிறேன்னு பாக்குறாரு. ட்ரஸ்ட் மீ, உங்க அப்பா அந்த ஆட்டத்தை போலவே பார்க்கறதுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்காரே தவிர உள்ள பயந்துட்டு தான் இருக்காரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ கேம். உங்க அப்பாவுக்கு உன் காதல் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீ என்ன நம்புறல? நீ கண்டிப்பா ஜெயிப்ப உமாதேவி. பயப்படாதம்மா, தைரியமா ராணியை வச்சாடு. செக்.
ஆஹா மாமா, அந்த பக்கம் நகர்த்தாத. ஆட்டம் வேலு. ராணியை வச்சு ராஜாவுக்கு செக்மேட். உன் கதையை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். தப்பு எது ரைட்டு தானே சரியா புரிஞ்சு வச்சிருக்க நீ. உன் லைஃப்ல எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயும் நீ ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாம பேலன்ஸ்டா இருந்த பாத்தியா. உன் இன்டெகிரிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப். நீ கூட அந்த செஸ் போர்ட் மேல இருக்கிற ராஜா மாதிரி தான். பொந்தும் ஒரே வார்த்தை, அங்கேயும் ஒரே அடிதான். அங்க விளையாட்டுல ராணி ராஜாவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு தூரம் வேணா போவா. ஆனா ராஜா நகர்றது ஒரே ஒரு அடிதான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது அந்த ஒரு அடியில தான் இருக்கு. யூ ஆர் மிஸ்டர் கிங். உண்மையான ராஜா நீ ப்ரோ. தேங்க்யூ பெரியப்பா. ஆனா எப்படி உனக்கு ஒரு குருட்டு தைரியம்? அவங்களோட ஆடி ஜெயிக்க முடியும்னு எப்படி நீ நம்புன? நமக்கு ஏதாவது கிடைக்கணும்னா அது கிடைக்கிறதுக்கு நம்ம கடைசி வரைக்கும் போராடணும்ல பெரியப்பா. என் பொண்ணுக்கு யார் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா? நான் எவ்வளவோ ஆட்டங்கள் ஆடி இருக்கேன். இருந்தாலும் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணதே இல்லை. இவ ஒரு ஆட்டத்துல ஜெயிச்சிட்டான்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவ சிவாவை உண்மையா காதலிச்சாங்க. அதனாலதான் அவ ஜெயிச்சா. ராஜா பக்கத்துல உட்காரணும்னா அவ ராணியா தான் இருக்கணும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும் அவ சிவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு. 1000 தான் இருந்தாலும் என் பொண்ணு நல்ல மாப்பிள்ளைய தான் செலக்ட் பண்ணிருக்கா. அந்த கேம்ல அவ தான் ஜெயிக்கணும்னு நான் மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனா என்னோட அண்ணன் வந்து அவளை ஜெயிக்க வச்சுட்டாரு. எங்க அம்மாவுக்கும் என் பொண்ணுக்கும் என் அண்ணன் செஞ்ச அளவுக்கு நான் எதுவுமே செய்யல. என் அண்ணன் பெரிய மனுஷன்தான். உங்களுக்கு தெரியும்ல எனக்கு இன்கம்ப்ளீட்டா இருந்தா சுத்தமா பிடிக்காதுன்னு. இந்த ஸ்டோரிக்கு நானே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் சீதாராமன் மாறிட்டாரு. உமாதேவி கூட மாறிட்டாங்க. ராமர் மாறிட்டாரு. சிவாவை பார்த்து கமெண்ட் அடிச்சு அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இப்போ சிவாவையே ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பலமான நம்பிக்கை இருக்கிற மனுஷன் இந்த உலகத்தை எப்படி வேணா மாத்தலாம்.